வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் இவங்க 4th இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹3.25. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா 23 மார்ச் கொடுத்திருக்காங்க. கூடுதலா இவங்க 1.6 lakh crores-க்கான பாரோவிங்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஃபிஸ்கல் இயர் 27க்கானது. காமா ஹோல்டிங்ஸ் இவங்க ₹23.20 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மார்ச் 20 கொடுத்திருக்காங்க. ரெயில்டெல் இவங்களுக்கு பவர் கிரிட் கிட்ட இருந்து 115 crores-க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி சர்வீசஸ் தொடர்பானது. ஆர்இசி இவங்க 4th இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹3.20. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா 20 மார்ச் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்கை அதோட லோ பிரைஸ்ல கன்சிடர் பண்ணோம்னா அதோட டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். இந்தியா கிளைகால்ஸ் இவங்க ₹7.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா 23 மார்ச் கொடுத்திருக்காங்க. ரெடிங்டன் இவங்க கல்ஃப்ல இருக்க இவங்களோட சப்சிடரியோட ஆப்ரேஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. காரணமா இவங்க வார் டென்ஷன் சொல்லியிருக்காங்க. இதனால இவங்களுக்கு கேபிட்டல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதாவும் டெலிவரியில டிலே ஆயிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதானி பவர் இவங்களுக்கு லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா 1600 மெகாவாட் பவர் சப்ளை ஆர்டர். இதை யார் கொடுத்திருக்காங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். தேஜஸ் நெட்வொர்க் இவங்களுக்கு 4G நெட்வொர்க் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. சவுத் ஏஷியால இருக்க மொபைல் நெட்வொர்க் கிட்ட இருந்து. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இவங்களோட எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட பிரைஸையும் 1.5% வரைக்கும் அதிகரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது ஏப்ரல் 1ல இருந்து எஃபெக்டுக்கு வருது. ஸோ இதுக்கு காரணமா இவங்க கமோடிட்டி பிரைசஸ்லாம் அதிகரிச்சிருக்கிறதையும் இன்புட் காஸ்ட் அதிகரிச்சிருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் இவங்களோட Q4 ரிசல்ட்ஸ்ல ஏப்ரல் 22-23 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. பந்தன் பேங்க் இந்த ஸ்டாக் தொடர்ந்து ஒரு வாலடைல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் இவங்களோட ப்ரொமோட்டர் பந்தன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இவங்களோட ஸ்டேக்கை சேல் பண்ண போறதா இருக்காங்கன்னு இவங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் GEC வெஞ்சர்ஸ் IFCயும் எக்ஸிட் பண்ண போறதாகவும் ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இது காரணமா இந்த ஸ்டாக் ஒரு வாலடைல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆயில் சப்ளை குறித்தான ஒரு நியூஸ். க்ரூட் ஆயில் ஒரு பேரலுக்கு $103 போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து 3 இந்தியன் ஃபிளாக்டு ஷிப்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணியிருக்காங்க சேஃபா. இதில் 2 டேங்கர்ஸ் கேரிங் LPGயும் ஒரு ஷிப் க்ரூட் ஆயிலையும் கேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3ஐயும் இந்தியன் நேவி எஸ்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிமைனிங் 22 ஷிப்ஸ்க்கான அனுமதியும் தொடர்ந்து இந்திய அரசு வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க ஈரான் கிட்ட இருந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நிறைய லைக்ஸ் கிடைச்சதுன்னா இந்த வீடியோ நிறைய பேர் போய் சேர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஸோ IDBI பேங்க் இவங்களோட பிரைவேட்டைசேஷனுக்கான அப்ரூவல் February 21st கிடைச்சது. ஸோ தொடர்ந்து கவர்மெண்ட் அவங்களோட மேஜர் ஹோல்டிங்ஸை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பிட்ஸை வரவேற்றிருந்தாங்க. ஸோ அதில் வந்த பிட்ஸ் எல்லாமே இவங்களோட லோவஸ்ட் ப்ரைஸ் பேண்டையும் கீழையும் தான் அவங்க பிட்ஸை அப்ளை பண்ணியிருந்தாங்க. இது காரணமாக கவர்மெண்ட்டும் சரி LICயும் சரி அவங்களோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா புதுசாக ஃப்ரெஷ் சேலை கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. வால்மர் லாரி இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க ₹2.03 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மார்ச் 20 கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இவங்களுக்கு $3 பில்லியன் கிரீன் அமோனியா சப்ளை டீல் கிடைச்சிருக்கு. இதை கொடுத்துருக்கவங்க சாம்சங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ட்ரேடிங். இது 15 இயர்ஸ்க்கான சப்ளை ஆர்டரா இருக்கு. இது ஃபிஸ்கல் இயர் 29 செகண்ட் ஹாஃப்ல இருந்து தொடங்குது. CMPDI இது கோல் இண்டியாவோட ஒரு சப்சிடரி நிறுவனம். இவங்களோட IPO. ஸோ இது மார்ச் 20ல இருந்து 24 வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போது. இது முழுவதும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மட்டும்தான். இதுல கூடுதலான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கோல் இண்டியாவோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 10% ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டிக்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 12. ஸோ இவங்களோட லிஸ்டிங் மார்ச் 30ல இருக்கும். இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 8.1% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ கோல் இண்டியாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் ரீட்டைலர் கேட்டகரியிலையும் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியிலையும் அப்ளை பண்ணலாம். TAL இவங்க ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்ட்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூ.
ஸோ இது மூலமாக இவங்க 1.2 crore பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸை வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான ப்ரைஸாக 165 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 11:64. 64 ஃபுல்லி பெய்ட் ஷேர் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 11 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். இதுக்கான ரெக்கார்ட் டேட் March 23. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது 75% ஆஃப் ப்ரைஸ் 165ல 75% வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இன்னும் இவங்க அறிவிக்கல. ஸோ ஐசிஐசிஐ ஏஎம்சி இந்த ஸ்டாக்குக்கும் அர்பன் கம்பெனி இந்த இரு ஸ்டாக்குக்கும் March 17 இவங்களோட லாக்இன் பீரியட்ஸ் முடிவடையுது. ஐசிஐசிஐ ஏஎம்சிக்கு 3 months லாக்இன் முடிவடையுது. இது மூலமாக 1% ஆஃப் அவங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எலிஜிபிள் ஃபார் ட்ரேடிங்க்கு வராங்க. ஸோ அர்பன் கம்பெனியில் 66% ஆஃப் ஸ்டேக்ஸ் வந்து எலிஜிபிள் ஃபார் ட்ரேடிங்க்கு வராங்க. ஸோ பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் இவங்க மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பிராண்ட் ரைட்ஸ் ரெண்டுமே வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. 141.4 crores. ஸோ இது மூலமாக இவங்க இந்தியா செலக்டிவ் சவுத் ஏஷியாவில் மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் பிராண்டை வந்து இவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்கமிங் ஐபிஓ பற்றி ஒரு அப்டேட். அமீர்சந்த் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்த ஐபிஓ கொண்டு வராங்க. இதோட சைஸ் 440, முழுவதும் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். இந்த ஐபிஓ March 24 27 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இவங்களோட ஃபேமஸ் பிராண்ட்ஸாக இருக்கிறது ஏரோப்ளைன், அலிபாபா, வேர்ல்ட் கப், இதெல்லாம் ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் இவங்க ஒதுக்கியிருக்காங்க. டாடா பவர் இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. ஆப்டெல் வந்து பிரிஹாம் மும்பை எலக்ட்ரிசிட்டி சப்ளை இவங்க அப்பீல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அப்பீலை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இது எது சம்மந்தமான மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் கமிஷன் ஒரு பேரலல் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து தான் வந்து இந்த நிறுவனம் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதை டிஸ்மிஸ் பண்ணது காரணமாக இனிமே வந்து டாடா பவர் மும்பையில் அவங்களோட பேரலல் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை தொடரலான்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ கிளென்மார்க் ஃபார்மா இந்த நிறுவனம் பொட்டாசியம் பாஸ்பேட் இன்ஜெக்ஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க யூஎஸ் மார்க்கெட்டில். டிஸ்ட்ரிபியூஷனை இந்த மந்த்லேயே வந்து தொடங்குவாங்க. பவர் மெக் இவங்க 710 crores கான்ட்ராக்ட் ஜெயிச்சிருக்காங்க. இதை கொடுத்துருக்கிறது அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட். எல்என்டி டெக்னாலஜிஸ் இவங்க என்விடியாவோட சேர்ந்து ஒரு ஏஐ டூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக சிடி ஸ்கேன்ஸ் லங்ஸோட 3D டிஜிட்டல் ட்வின் ஆஃப் லங்ஸாக வந்து இவங்க மாற்றி கொடுப்பாங்க. இது டாக்டருக்கு சர்ஜரிஸில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். சன்ஃபார்மா இவங்களுக்கு யூஎஸ்எஃப்டிஏ வந்து இவங்களோட அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அப்ரூவல் கேட்குறாங்க ஆக்டிவ் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்க்கான இலுமினா இன்ஜெக்ஷன் அப்ரூவல்காக. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இவங்களோட சப்சிடரி PRGSNT இந்த நிறுவனத்தோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. எதுக்குன்னா ப்ரோகரினின் இந்த மாலிக்யூலை கிளினிக்கலாக ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கானது. இது ஒரு HGPSங்கிற ரேர் ஜெனட்டிக்கல் டிஸார்டரை ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ லூப்பின் ஜைடஸோட வந்து மார்க்கெட் பண்ண போகிறாங்க செமக்ளூடைட் இன்ஜெக்ஷனை இந்தியாவில். ஸோ இதுக்கான செமி எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸையும் இவங்க வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இவங்க லைசன்சிங் ஃபீயை வந்து ஜைடஸ்க்கு பே பண்ணுவாங்க. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.